சிவகங்கை அருகே கோவில் காளை ஒன்று உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் வடகரை காளியம்மன் கோவில் காளை கடந்த 13 ஆண்டுகளாக அந்த பகுதி மக்களின் பாசத்திற்கு உரியதாக இருந்தது. ஆனால் வயது மூப்பு காரணமாக அது உயிரிழந்ததால் மக்கள் பெரும் சோகமடைந்துள்ளனர். காளையின் உடலுக்கு மலர் மாலைகள் சாத்தி மக்கள் அஞ்சலி செலுத்தினர். தங்கள் அன்புக்குரிய சாதுவான கோவில் காளை மரணமடைந்ததால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கண்ணீர் சிந்தினர். தாரை தப்பட்டை முழங்க காளையின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த கோயில் மாடு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இந்த கோயில் மாடு எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி. எல்லார் வீட்டுக்கும் அது வரும், அது பாட்டுக்கு வரும். கதவு திறந்துருக்கணும்னு அது தேவையில்லை. ஒரு பிள்ளை மாதிரி சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதே மாதிரி எங்கள் பிள்ளைகளையோ, சின்ன பிள்ளையோ, 5 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளை எந்த பிள்ளைகளும் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. வீட்டுக்கு வரும், சாப்பிடும், அது பாட்டுக்கு போயிடும், எதுவும் பண்ணிடாது. அதே மாதிரி அந்த மாட்டை யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணானா அவங்களுடைய வினைவு அந்த தெய்வம் அவங்கள கேட்கும். இந்த மாதிரி இந்த மாடு இறந்து போச்சு, பெரிய துக்கம். 22 கிராமத்துல இருந்து எல்லாரும் நல்லபடியாக அடக்கம் செய்கிறாங்க.